திரு எடப்பாடி பழனிசாமி தான் மோடியுடைய நம்பர் 1 முரட்டு அடிமைன்னு சொல்லிட்டார். அதனால அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இவன் உயிரோடு இருந்து என் உயிரை வாங்குறான், பால்டாயில் குடிச்சு சாவு அப்படின்ட்டாங்க. போட்டோ கேட்கறது நீ, சாவுறது நானா? இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு, எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க, முதலமைச்சர் ஆக்குனாங்க, அதனால மரியாதை நிமித்தம் அவங்க காலில் விழுந்தா என்ன தப்பு, அவங்க என்னை விட பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, புரிஞ்சுக்கிறோம். நீங்க காலில் விழுந்த தப்பே கிடையாது. நாங்க என்ன கேட்கிறேன்னா, காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனோன்னு அந்த அம்மாவை ஜெயிலுக்கு அமிச்சிட்டு நீயா என்ன முதலமைச்சர் ஆக்குறேன்னு அந்த அம்மா காலை வாரி விட்டாரு, அதுதான் நாங்க தப்புன்றோம். இருங்க, இப்போ நாம பேச வேணாம். இத சசிகலாமா உள்ள வந்துட்டாங்க, இப்போ அவங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து பேசிட்டாங்க. அவர் காமிச்சது என்னமோ உண்மைதானே. இது டிவில எல்லாம் வந்த விஷயம் தானே. டிவில வந்த விஷயத்தை தான் அந்த பையன் காட்டுறாரு. அதுக்கு என்ன பண்ணி இருக்கணும் நீங்க? இன்னைக்கு அந்த பையனை நீ இருக்க கூடாது, உயிரோட சொல்லக்கூடாது. நீங்க உங்களை திருத்திக்கிட்டு இருந்திருக்கணும். அதாவது பதவி கொடுத்தவங்களுக்கு நன்றியா இருந்திருக்கணும். வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வளர்த்தீங்கன்னா கூட, ஒரு சின்ன பிஸ்கட் கொடுத்தீங்கன்னா கூட அது நன்றியோட இருக்கும். இப்போ அவங்க 2 பேர் பேசிக்கிட்டோம், பெரியவங்க 2 பேர் பேசிக்கிட்டோம். நாம உட்கார்ந்து வெறும் வேடிக்கை பார்ப்போம். சரியா? இனிமே போட்டோ எல்லாம் கேட்க கூடாது.